வணக்கம் டு எவ்ரி ஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 3D பிரிண்டர் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது நம்மளால் யூஸ் பண்ணிருந்தோம். பட் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் விட்டனால அந்த ஃப்ளமெண்ட் வந்து உள்ளேயே உடஞ்சி மாட்டிக்கிச்சு. உள்ளே இந்த இடத்துல ஒரு ஓஸ் போகுது இல்லைங்களா, இந்த ஓஸில் வந்து அப்படி ஃப்ளமெண்ட் மாட்டிக்கிச்சு. அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உள்ள அங்கே ஃப்ளமெண்ட் தெரியுது. அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு இது தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்தே ஃப்ளமெண்ட் வந்து நமக்கு மாட்டிக்கிச்சு. இது வந்து அந்த ஃபுல்லாக ஓஸில் அங்கேயுமே மாட்டிக்கிச்சு. ஸோ வந்து இது எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்மளே அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நான் உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மேலே இருக்க பாடியை ஓப்பன் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு போல்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே லூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது ரிமூவ் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் எலமெண்ட் கிட்ட அந்த ஃப்ளமெண்ட் உங்களுக்கு இங்கே இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் அந்த பிசர் வச்சு அப்படியே எடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி ஷார்ப்பான இதை வச்சு அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நமக்கு அப்படியே ஹீட்டிங்லேயே இதாகிடும். ஹீட்டாகி அதுவே மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஓஸ்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணி இங்கே இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம அதை உருவுனதுமே இதாக வந்துடுச்சு. ஓகே, இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன்.
2 சைடுமே வரல. ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஹோஸில் இருந்த எல்லா ஃபிலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன், ஓல்டு ஃபிலமெண்ட்டை. இப்போ பாருங்கள், இது நியூ ஃபிலமெண்ட்டு, உள்ளே வந்து எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து புது ஃபிலமெண்ட்டு. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹோஸில் வந்து எங்கேயாச்சும் டேமேஜ் இருந்துச்சுனாவோ இல்லை இந்த மாதிரி வந்து சின்ன ஹோலாக இருக்குது, ஹோல் வந்து லைட்டாக மடங்கி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபிலமெண்ட்டை அப்கிரேட் உள்ளே எடுக்கும் போது ஒரு இது இருக்கும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணுறது. அந்த இதில் வந்து நமக்கு ஃபுல்லாக இதாக இருந்தாலும் நமக்கு வந்து இதாக கரெக்டாக இது இருக்காது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து நான் இதை இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இந்த இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இதாகிடுச்சுனாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல நம்மளால் இது பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, லோட் பண்ணுறப்ப அந்த இடத்துல பழைய ஃபிலமெண்ட் வந்து உடஞ்சி தூள் தூளாக வந்து அந்த இதில் மாட்டிகிட்ருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதையும் க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அந்த இதை நான் ஊற்றுறது தான். இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, இதுதான். உங்களுக்கு லைட்டாக அதை கிராஸ் பண்ணுறேன்.
இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், ஐ மீன் மோட்டார் ரன் பண்ணுறதுக்கான இது இங்கே இருக்கும். இதில் வந்து அந்த பழைய ஃபிலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூள் மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலமெண்ட் எடுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் நீட்டாக இருக்கும். ஏன்னா பழைய ஃபிலமெண்ட்டு ரொம்ப பழசானனால அது உள்ளே எடுக்கும் போது தூளாக இதாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூள் இருக்குதுங்கிறது தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இருந்த மாதிரியே அந்த சாஃப்ட்டையும் இதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து அதையும் இது பண்ணிட்டோம், ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓஸை மட்டும் நம்ம இருந்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட்டு இதை வந்து உள்ளே நவுத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு இதை இப்படி உள்ளே அழுத்திட்டு இதை மேலே தூக்குனீங்க அப்படின்னா டைட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணி ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணி உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவென்ச்சர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதோட மாடல் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு இங்கே லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகி ஃபிலமெண்ட் உள்ளேருந்து வெளியே வரும். இது யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். நான் உங்களுக்கு வேணால் லோட் பண்ணி செக் பண்ணி மட்டும் நான் காமிக்கிறேன். ஃபிலமெண்ட்டுக்கு இல்லை, ஸோ நான் லோடை கேன்சல் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுக்குறேன்.
பழைய ஃபிலமெண்ட்டை வந்து இது வெளியே எடுக்கும். பட் நம்ம அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ புட் அவுட் ஃபிலமெண்ட் அண்ட் ப்ரெஸ் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம புது ஃபிலமெண்ட்டை உள்ள இது பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து என்னோடய புது ஃபிலமெண்ட்டை நான் உள்ள லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டச் ஆகிறது. நான் ஜஸ்ட் ஓகே, ஃபிலமெண்ட் அப்லோட் ஆகி அங்கே நியூ கலர் வர வரைக்கும் இது இங்கே அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. இப்போ ஃபிலமெண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு அங்கே கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியே ஃபிலமெண்ட் இங்கேருந்து மெதுவாக உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து லோட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து நமக்கு இங்கே ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ப்ளூ கலர் ஃபுல்லாக லோட் ஆகி இந்த இடத்துல அவுட்புட்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் ஒரு டிசைனிங் போட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியாது, பட் இதோட அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் லோடுன்னு கொடுத்துட்டு ஃபிலமெண்ட் நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டோம். பேக் பில்டுன்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதுல பேக் சரி ஓகே. சரி ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை பில்டு பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இது வந்து ஒரு நைட் டைம். நான் வந்து இதை ஆல்ரெடி போட்டுவிட்டு தான் போகிறேன். இது பாதியில் இன்றைக்கி பாதியில் ஃபிலமெண்ட் பிரேக் ஆகிட்டாலும் நின்றோம். நான் உங்களுக்கு வந்து இதோட சின்ன வீடியோ கிளிப் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பில்ட் ஆகிறத. மற்றபடி வந்து நமக்கு இதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த ஃபிலமெண்ட் தான் உள்ளே மாட்டிகிட்டு இருந்துச்சு. இது ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் 3D பிரிண்டரில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.